நம்முடைய தெய்வீக வாழ்வு ஏஜி சபைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா 43ஆம் அதிகாரத்திலே 19வது வசனம், பக்கம் 848 49. எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிப்போம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஜெபம். நல்ல ஆண்டவரே, புதிய காரியத்தை செய்கிறவர் நீர், செய்யுங்க நல்ல பிதாவே. உட்காருங்க. கர்த்தர் நல்லவர். அவருடைய ஸ்தோத்திர வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். டேவிட் மெக்கஸ்டன் என்று சொல்கிற ஒரு தேவ ஊழியர் சொன்னார், தேவனுக்கு நாம் அளிக்கும் சிறந்த பரிசு நாமே. தேவனுக்கு நாம் அளிக்கும் சிறந்த பரிசு பணம் அல்ல, டைத் அல்ல, பில்டிங் ஃபண்ட் அல்ல, ஊழியம் அல்ல, எதுவும் அல்ல. ஊழியக்காரனாக நான் இருந்து சபையை நடத்துவதல்ல. தேவனுக்கு நான் அளிக்கும் சிறந்த பரிசு என்னையே நான் கர்த்தருக்கு கொடுப்பது. கர்த்தர் நல்லவர். நம்மை முழுவதும் என் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை விரும்புகிறார், நம்மை எதிர்பார்க்கிறார். புதிய காரியத்தை செய்கிற ஆண்டவர். எல்ஜி என்ற ஒரு கம்பெனியை பாருங்க. உலகத்துல அந்த எல்ஜி கம்பெனிக்கு அவன் டெபினிஷன் கொடுக்கிறான், அர்த்தத்தை கொடுக்கிறான். லைஃப் இஸ் குட். வாழ்க்கை, இதனுடைய வாழ்வு தரம் என்பது நல்லது, உயர்ந்தது, சிறந்தது, பெஸ்ட்ன்றான். ஆனா ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் உலகம் நம்மை பார்த்து சொல்லணும், இவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்துவினால் வாழ்கிறவர்கள். அந்த பரிசு நம்ம வாழ்க்கை மற்றவர்களை காட்ட வேண்டும், நம்ம வாழ்க்கை மற்றவர்களை பார்க்க வைக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவம். அதற்காக தான் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்திலே வந்து மரித்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இந்த முழு செய்தியினுடைய கருப்பொருள், தீம், சாராம்சம் என்னவென்றால், எதிர்பார்ப்பை ஆண்டவரிடம் வைப்பது. அப்பொழுது அவர் புதிய காரியம் செய்வார். நாம் எதிர்பார்க்கிறதை பல நேரங்களிலே மனிதனை எதிர்பார்க்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பக்கத்துல கை கூட்டி சொல்லுங்க, கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு கேளுங்க. தம்பி சொல்லு. நாகராஜ், எல்லாரும் பல நேரம் பல சூழ்நிலையில நம்ம வருவோம். சபை என்பது நம்ம சந்தோஷப்படுத்துகிற ஒரு இடம். அல்லேலூயா. சில நேரம் பாஸ்டர் போட்டு வாங்குவாரு, அழுதுட்டு தான் போவோம், அது ஒரு நேரம். ஆனா எல்லா நேரமும் அல்ல. ஆண்டவர் நல்லவர். எதிர்பார்ப்பை ஆண்டவரிடம் வைப்பது. நம்முடைய பிள்ளைகள் இன்று எதிர்பார்ப்பை யார் மேல் வைக்கிறார்கள்? நம்மேல் வைக்கிறார்கள். அதை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் மேல, இயேசுவின் மேல எதிர்பார்ப்பை வை. அதுதான் முக்கியம்ன்றத நம்ம பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார். எதிர்பார்ப்பை தானியேல் ஆண்டவர் மேல வைக்கிறான். சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ எதிர்பார்ப்பை ஆண்டவர் மேல வைக்கிறாங்க. எரியிற தீயில போடுறாங்க. ஆனாலும் அவருடைய எதிர்பார்ப்பு ஆண்டவரை மட்டுமே எதிர்பார்த்தது. தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில, இந்த உலகத்தில நாம் யாரை, எந்த இடத்தை, எந்த நகையை, இல்ல எந்த வேலையை, எந்த பணத்தை எதிர்பார்த்து நம்பி இருக்கிறோம்? நான் வேலை செய்யறேன், காலையில எழுந்தோட நம்ம பிள்ளைங்க பொதுவா சோத்திர ஆண்டவரே அதெல்லாம் நேரம் இப்படி கை வைப்பாங்க. எங்க வைப்பாங்க? எங்க? அதுக்கப்புறம் தான் ஜெபம். நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன வந்துடுது? ஏதோ இவரு கலெக்டருக்கு போறாரு, இல்லைன்னா இவர் எங்கேயோ அந்தமான் ஏறி போறாரு, இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி காலையில எடுத்தவொன்னு ஆண்டவரை பார்க்காம போன எடுத்து பார்த்து எதிர்பார்ப்பு. ஒருத்தர் பணம் போடுறேன்னாங்க, எதிர்பார்ப்பு. அது வந்தாலும் வரலாம், வராமலும் போலாம். ஆனா நம்ம ஆண்டவரை எதிர்பார்க்கும் போது எல்லாமே அற்புதமா நடக்கும். கைத்தட்டி ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரை எதிர்பார்க்கிற ஒரு விசுவாசியாய் வாழ்வதற்கு நமக்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம்
1வது 2வது வசனம் வாசிக்கலாமா? இவ்வளவு லேட் பண்ணக்கூடாது. மோசையோடு வாதாடி என்றார்கள். அதற்கு மோசே, ஏன் வாதாடுகிறீர்கள், ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்க்காத, யோசிக்காத ஒரு காரியத்தை செய்வார். அல்லேலூயா. உங்களுக்கு பணம் ஒருத்தர் தரணும், பல மாசமாவது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, திடீர்னு பேங்க போய் அக்கௌண்ட பாக்குறீங்க, அங்க பணம் ஏறுது பத்தியா, நமக்கு சொல்லவும் இல்லை யாரும், ஆனா பணம் ஏறுது பாரு. அதுதான் ஆண்டவர் செய்கிற, நடக்காததை செய்கிற ஒரு காரியம். அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் பண்ணி தோற்று போய் நம்ம இருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையிலே அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய அவர் வல்லவர். நீங்கள் எதிர்பார்ப்பை ஆண்டவரிடம். படிக்கிற பிள்ளைங்க என்ன பாரு, படிக்கிற பிள்ளைங்க மேக்ஸ் வரல, சயின்ஸ் வரல, ஹிஸ்டரி வரல, கொஸ்டி வரல, எல்லாம் சொல்லிட்டு எங்கேயாவது போய் டியூஷன் படிச்சு நம்ம எப்படியாவது தேறிடலான்னு நினைக்கிறோம். வரலன்னா எங்கேயும் போய் நீ படி, சந்தோஷம். ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து ஜெபம். கர்த்தருக்கு பயப்படுதலே. நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். நம்ம பொழப்பே ரொம்ப வேதனை. நான் கவர்மெண்ட் ஸ்கூலு, ஒரு கோணி பைய, நமக்கு யாரும் டியூஷன் சொல்லி தருவான். என் பிள்ளைகளுக்கும் என் மனைவி டியூஷன் வச்சதில்லை, படிக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க படிக்கல, டியூஷன் வைக்கிறீங்க, நான் யாரையும் நான் பொறாமையா சொல்றேன்னு நினைச்சுக்க போறீங்க. முதல்ல உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது, காலையில எழுந்த ஆண்டவர் பாதத்துல அவங்க ஜெபிக்கட்டும், ஆண்டவர் பாதத்துல உட்காரட்டும், கர்த்தருக்கு பயப்படட்டும். அதுவே அவர்களுக்கு ஞானம். அதுதான் நீதிமொழிகள் 1:7 ஆண்டவர் அழகா சொல்ற. நம்ம வாழ்க்கையில முடியாது உலக நாளேட்சி அல்ல, கர்த்தர் கொடுத்த ஞானம், விஸ்டம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுப்பது விஸ்டம், உலகம் கொடுப்பது அறிவு, நாலேஜ். இதனால நம்ம வேலை செய்யலாம், இதனால நம்ம சாப்பிடலாம், நம்ம பணத்தை சேமிக்கலாம், நல்ல திட்டங்களை போடலாம், நல்ல வீடு கட்டலாம், நல்ல நம்ம பிள்ளைகளை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வரலாம். ஆனால் அது ஜீரோவா மாறிடும். எப்ப தெரியுமா? உலக பிள்ளைங்க அப்படிதானே மாற்றான். எதை செய்யணும்னு ஞானம் இல்ல, அறிவை வச்சு செய்யறான். மற்ற வாலிபர்களை போல நான் பெரிய ஆளா இருக்கணும், என்ன பலர் மதிக்கணும், நான் கிறிஸ்டியன்னு தெரியக்கூடாதுன்னு கூட பல பிள்ளைங்க இன்னைக்கு அவங்க செய்யக்கூடிய செய்கை இருக்குது எல்லா சபையில. அன்பு தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவோ நம்மளை நம்பி ஆசீர்வச்சிருக்கிறேன். உங்க அம்மா அப்பா இருந்த நாட்களில் இருந்த கஷ்டங்கள் கண்ணீரை மாற்றி உன்னை எல்லாம் நல்லா படிக்க வச்சிருக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? நல்ல தேவையில்லாம ஒரு விலை உயர்ந்த போனை வாங்குறது, அப்படியே பந்தாவா ஒரு வண்டியை வாங்கி வீட்டுக்கு கூட காசு கொடுக்காம சுத்துறது. இப்போ உள்ள வாலிபருடைய ட்ரெண்ட சொல்றேன். இதெல்லாம் இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட். மீடியா கேட்டா மீடியா உலகம். பைபிள்ல அப்படி போட்டிருக்கா சொல்லுங்களேன். மீடியா உலகம் மாறும்போது நீ எப்படி வாழலான்னு பைபிள்ல போட்டிருக்கா? எப்படி போட்டிருக்கு? அன்னைக்கு எழுதின பைபிள் என்ன வந்தாலும் இந்த உலகத்துல எவ்வளவு உயர்வு வந்தாலும் என்ன ஆசீர்வாதம் வந்தாலும் அத பாவம் இல்லாம நீ செலவு பண்ணு. ஒரு அல்லேலூயா சொல்லு. பாவம் இல்லாம செலவு பண்ண அந்த வசதிய. பாவத்தோடு நீ செலவு பண்ணா நீ ஆண்டவரை எதிர்பார்க்கல. உன்னையும் உன் தொழிலையும் உன்னுடைய பணத்தையும் நகையையும் லேண்டையும் நீ எதிர்பார்க்கிறன்னு அர்த்தம். இன்னைக்கு உன்னுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்குதோ நம்மள்ட்ட இல்லையோ பரவாயில்ல, ஆண்டவர் தான் எனக்கு. நான் வேலை செய்தா கூட எனக்கு சம்பளம் வரணும்னா ஆண்டவர் தான் அதை செய்யணும்னு எந்த விசுவாசி எதிர்பார்க்கிறாங்களோ
அவங்களதான் புதிய காரியத்தை கர்த்தர் பார்க்க வைப்பார். சொல்லுவோமா?